விஜய் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வராரு, நல்ல விஷயம். அவர் வரணும். அவர் வருவதால் என்ன நடக்கும்னா, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய 40+ வயது உள்ள பெண்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ ஆதரவு வாக்குகளை அவர் பிரிப்பார். எதிர் வாக்குகள் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் வரும். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மட்டமான சரக்கு கொடுக்குற ஒரு மாநிலம்னு சொன்னால் தமிழ்நாடு தான். அதனால் கண்டிப்பாக அந்த மாநிலத்தை இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் ரொம்ப காலமாக சாராயத்தை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மாநிலம் இங்கே தேவையில்லாமல் சாராயத்தை கொண்டு வந்து அதுதான் வியாபாரம்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு. ஸ்டாலின் ஐயா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே தமிழ்நாடு இப்படி குடிக்குதே, எல்லாரும் குடிகாரர்களாக இருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இப்போல்லாம் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல, அவ்வளோ நொந்து போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்கிற பாக்கியம் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் கிடையாது. விற்கிறது இவங்க, அமுத்துறது இவங்க, கேவலப்படுத்துறது இவங்க, சரக்கை அசிங்கமாக கொடுக்கறது இவங்க, ஆனால் குடிக்காதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு வற்புறுத்துறதும் இவங்க தான்ற இந்த தமாஷு உலகத்துலேயுமே எங்கேயுமே நடக்காது. இப்போ சாராயம் விற்கிறாங்களா இவங்க? டிஆர் பாலுவோடைய சரக்கு ரொம்ப மட்டமாக இருந்தாலும் நாட்டில் விற்குதா? சசிகலா அம்மாவுடைய சரக்கு கேவலமாக இருந்தாலும் நாட்டில் விற்குதா? இதுக்கு பதிலாக கள்ளுக்கடையை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுடைய ரேட்டு கம்மியாக. காம்படிஷனே இல்லைன்னா 10 லட்ச ரூபாய் குடிகார குடும்பத்துக்கு நீங்கள் வேர்வை சிந்தி உழைச்சாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. நான் நாளைக்கு இதே ரோட்டில் நாளைக்கு நான் இங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்தேன்னா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா அரசுக்கிட்டே இருந்து, திமுக கிட்டே இருந்து ஒரு 10 லட்ச ரூபா, எடப்பாடி ஐயா ஒரு 6 லட்ச ரூபா, அண்ணாமலை ஐயா 1 லட்சம், 27 லட்ச ரூபா குடிகார குடும்பத்துக்கு கொடுக்குற கேவலமான ஒரு நாடு. ஈவே ராமசாமி ஐயா சொல்லி கொடுத்தது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பிராமணனை எதிரியாக காட்டிடுது, அவனை பூணலை கட் பண்ணி வெற்றியாக காட்டு, அவனுடைய குடுமையை கட் பண்ணி தன்னுடைய வெற்றியாக காட்டுன்ற ஒரு கேவலங்கள்லாம் ஆரம்பித்து வச்சார் இல்லையா. அந்த மாதிரி இவங்க எப்போதுமே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது ஒரு இனத்தை உங்களுக்கு யார் உங்களுக்கு சார்பாக வரமாட்டாங்களோ அவங்களை எதிரியாக காட்டிடுது. மணிப்பூரில் ஏதோ பெரிய கலவரம் நடக்குதுன்னு பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் அதிக விபத்துக்கள் நடக்கிறது, இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கிற கேவலமான ஒரு இடம் தமிழ்நாடு. அந்த 17,000 18,000 பேருக்கு மேலே இங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்கணுமே ஒழிய அனிதா நீட்டு அப்படின்னு பேசுகிறதாக இருந்ததுன்னா அந்த அரசியல் எனக்கு தெரியாது. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் துக்ளக் வாசகர் டிடிஎஸ் ரவி அவர்களிடம் பேசலாம். வாங்க. வணக்கம் சார். சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, மதுவை வச்சு தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஸ்டேட்டையும் அடுத்த ஸ்டேட்டையும் மதுவை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எதுக்காக கம்பேர் பண்ணக்கூடாது? என்ன கம்பேர் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம ஸ்டேட்டையும் அடுத்த ஸ்டேட்டையும் மதுவை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அங்கே இப்போ இங்கே இறந்து போயிட்டாவோ அதனால ஏதாவது ஆனாவோ அதுக்கான இதை அரசாங்கம் ஏற்றுக்கிறாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது, மதுவை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உங்களது கருத்து? இங்கே மட்டும்தான் அமைச்சர்களே சாராய ஆலையை வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டையும் மற்ற ஊரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கர்நாடகாவில் மதுங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இருந்துட்டு இருக்கிற. எந்த மாதிரி சொல்கிறீங்க? அமைச்சர்களே இங்கே கடை வச்சுருக்காங்க, இங்கே ஆலையை வச்சுருக்காங்க. ஒரு அமைச்சர் இதுக்குன்னே இருக்கார். அவர் 10 ரூபா அதிகமாக ஒரு பாட்டிலுக்கு வாங்கினா அதை ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு 30,000 கோடியை 2 பேர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற வேலையை அவர் ஒருத்தர் பண்ணுறாரு. அந்த அமைச்சர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் திருப்பி அந்த வேலையை செய்கிறாரு. அதுக்காகவாவது தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சரக்குடைய குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஒரு நல்ல குடிகாரனை குடிகாரனில் என்ன நல்ல ஒரு குடிகாரனை கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், பாண்டிச்சேரியில் இருக்கிற சரக்கும் பெங்களூரில் இருக்கிற சரக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சரக்கையும் கொடுத்துட்டு 3வதாக குடிக்க சொன்னீங்கன்னா துப்பிட்டு போயிடுவான். ஆனால் முதல்ல குடிக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குடிச்சிடும். ஏன்னா குடிகாரனுக்கு தண்ணினா கிடச்சிடும். ஸோ அந்த விதத்தில் மட்டமான சரக்கு கொடுக்குற ஒரு மாநிலம்னு சொன்னால் தமிழ்நாடு தான். அதனால் கண்டிப்பாக அந்த மாநிலத்தையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் ரொம்ப காலமாக சாராயத்தை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மாநிலம் இங்கே தேவையில்லாமல் சாராயத்தை கொண்டு வந்து அதுதான் வியாபாரம்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு. 100 பாட்டில் விற்குது, 10 பாட்டில் தான் கணக்கில் வருதுங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா அம்மா டாஸ்மாக்கையே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து 40 ஆக்கி 60 ஆக்கி 80 ஆக்கி குடிக்கிற ஆட்களை இல்லை,
கணக்கு காட்டுறது. 100 பாட்டில் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் கருணாநிதி ஐயா சாராயத்தை கொண்டு வந்தார், அப்புறம் அவரே எலெக்ஷனுக்காக வாபஸ் வாங்கினார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயா கொண்டு வந்தார், அதெல்லாம் வரலாறு. ஆனால் 100 பாட்டில் விற்றதுன்னா 10 பாட்டில் கணக்கு காட்டக்கூடிய லெவலில் போய் அதை 80 பாட்டிலாக கொண்டு வர்ற வேலையை ஜெயலலிதா அம்மா செய்தாங்க. அதை சைக்கிளாகவோ லேப்டாப்பாகவோ ஆடாகவோ மாடாகவோ திரும்ப அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற வேலையை செஞ்சாங்க. ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. கிட்டத்தட்ட 65,000 கோடி வரக்கூடிய ஒரு மாநிலத்தில் 40,000 தான் கணக்கு காட்டுறாங்க. அந்த 20,000 கோடி 2-3 அமைச்சர்களுக்கே போகுதுங்கிறது வந்து உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காது. அதனால் தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு முதல்வர் வந்து மாணவர்கள்கிட்ட போதை பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க, 6,584 கடைகள் தான் இருக்குது, 5,843 கடைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த சந்து பக்கம் போயிடாதீங்க, தீபாவளிக்கு கரெக்டாக விற்பனை பண்ணணுங்கிறதுக்காக 1000 கவுண்டரை நான் அதிகப்படுத்தினேன், ஏன்னா க்யூவில் யாரும் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக, அப்பயும் அந்த பக்கம் யாரும் போயிடாதீங்க. நல்ல முறையாக சொல்கிறீங்களா? நல்ல, நான் ஒழுங்காக சொல்கிறேன். பாவம் அவர் ஸ்டாலின் ஐயா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே தமிழ்நாடு இப்படி குடிக்குதே, எல்லாரும் குடிகாரர்களாக இருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இப்போல்லாம் அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல, அவ்வளோ நொந்து போயிருக்கார். அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்கிற பாக்கியம் வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் கிடையாது. விற்கிறது இவங்க, அமுத்துறது இவங்க, கேவலப்படுத்துறது இவங்க, சரக்கை அசிங்கமாக கொடுக்கறது இவங்க, ஆனால் குடிக்காதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு வற்புறுத்துறதும் இவங்க தான்ற இந்த தமாஷு உலகத்துலேயுமே எங்கேயுமே நடக்காது. சார், அடுத்து ஒரு சுட ஒரு செய்தி. அதிமுகவும் டிவிக்கும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு ஒரு பரபரப்பான செய்தி வந்து கூட்டணி இல்லைன்னு விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் வராரு. அவர் வருகைக்கு அப்புறம் எப்படி சார் இருக்கும் களம்? இல்லை, தமிழ்நாட்டினுடைய களம் அப்படிங்கிறது வந்து முக்கோணமாக எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் உதயநிதி இருக்கார், ஒரு பக்கம் விஜய் வந்திருக்காரு, ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்கார். இந்த 3 கோணம்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா 3 வேறு சித்தாந்தம். வாங்கி வாங்கி அமுக்கிறதுங்கிறது திமுகவுக்கு தெரிந்த ஒரு விஷயம். இன்னும் அதெல்லாம் பார்க்காம புதுசாக வந்திருக்கிறது விஜய். இதை தடுத்து நிறுத்தி முறையாக எடுத்துகிட்டு போகணுங்கிற வேலையை அண்ணாமலை செய்கிறார். இப்படி 3 விதமான சித்தாந்தம் இருக்குது. விஜய் கண்டிப்பாக செய்ய முடியும். யார் நினச்சாலும் நேர்மையாக இருக்க முடியும். பட் ஃபாரின்காரை வாங்கிட்டு அதுக்கு உரிய டாக்ஸை கட்டாமல் ஏமாற்றிட்டு அதை கேட்ட நீதிமன்றத்தை வந்து நீ என்னை திட்டுறியா, நீ என்னை கேவலப்படுத்துறியான்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர் நல்லது செய்ய முடியாது. சைக்கிளில் வந்து ஐயோ பெட்ரோல் விலை இவ்வளோ எந்திரிச்சிருச்சே, இவ்வளோ அதிகமாக போச்சேன்னு ஒரு தேர்தல் போது அஜித்தும் விஜயும் சைக்கிளில் வந்தாங்க. அதை தமிழ்நாடு பார்த்துட்டு அடடா இவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா, டீசல் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, மத்திய அரசு இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்குது, அதனால் மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது, ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டால் பெட்ரோல் விலையெல்லாம் குறைச்சிருவாருன்னு பெருசாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனில் அப்படி தான் பண்ணாங்க. இந்த 2 வருஷமாக பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறையலை. அப்போ விஜய் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அல்லது மற்றவங்க அஜித்குமார் சைக்கிளில் வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அஜித்குமார் அரசியலுக்கு வரல இல்லை சார்? வரல, சைக்கிளில் வந்தார். சைக்கிளில் யார் வேணாலும் வரல சார். தேர்தல் நாள் அன்னைக்கு வந்தார். எதுக்காக வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? 2 வருடமாக பெட்ரோல் டீசல் விலை உயரவே இல்லை இந்தியாவில். அப்போ எந்த பொருளுடைய விலை இதனால் குறைஞ்சிருக்கு? மத்திய அரசு ஏன் வந்து பெட்ரோல் விலையை குறைக்கவே இல்லை? இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே, பேரல் விலைலாம் குறைஞ்சிருச்சு, குறைக்க வேண்டியதானேன்னு கேட்டாங்கன்னா, மத்திய அரசு ஏன் அதை பண்ணலைன்னா, நான் குறைத்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. எந்த பொருளினுடைய விலையும் பெட்ரோல் விலை குறைந்துட்டுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து குறைக்க போகிறதில்ல. கேவலம், அதாவது கேவலம்னா சந்தையில் வந்து வாங்கக்கூடிய பொருளுக்காவது பெட்ரோலுங்கிறது 1% தான். ஆட்டோக்கோ டாக்ஸிக்கோ பெட்ரோலோ டீசலோ தானே அதிகம். அப்போ பெட்ரோல் விலையை வைத்து தானே ஊப்பர்லேயும் ஓலாலையும் தனிப்பட்ட முறையிலையும் உங்ககிட்ட ஆட்டோலையும் ரேட்டை வந்து 2020க்கு அப்புறம் ஏற்றினாங்க. இப்போ ஏன் அவங்க குறைக்கல? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணி, விலை ஏற்றத்துக்கு டிஎம்கே தான் காரணம். விலை ஏற்றத்தை கண்டுக்காமல் விட்டது தான் டிஎம்கேவுடைய தவறு. ஒரு ஆட்சியாளரால் போய் விலை ஏற்றத்தெல்லாம் குறைக்க முடியாது. கேள்வி கேட்டிருக்கணும், தடுத்து இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு 4 விஷயங்கள் தான் இந்தியாவில் வந்து விலைவாசி உயர்வதற்கு காரணம். ஒன்று தக்காளி, இன்னொன்று வெங்காயம், இன்னொன்று வந்து நிலம், இன்னொன்று வந்து நம்ம தங்கம். இந்த தங்கத்தை உங்களால் தடுக்க முடியாது, ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. தடுக்கணும்னா கண்டிப்பாக மத்திய அரசு தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும், முறையாக எடுக்கணும். அது வேறு விஷயம். ஜிஎஸ்டி கொண்டு வந்ததே அதுக்காகத்தான். இன்றைக்கி வந்து ஸ்மகிள் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நகையை விற்க முடியாது, ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி டாக்ஸ் டீட்டெயிலில் கேட்பீங்க.
நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு 2% அதிகமாக வரும், பரவாயில்லையான்னு கேட்டால் பரவாயில்லைங்க பில் எல்லாமே கொடுங்கன்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஏன்னா அந்த நகையில் வந்து ஜிஆர்டி என்றோ அல்லது ஏதோ ஒரு அந்த தங்க நகையினுடைய கடை பேர் இருக்கும், எஸ்கேஎம், குமரன் தங்க மாளிகை, ஏதோ ஒன்று இருக்கும். உங்களுக்கு அது போகிறோம், நீங்கள் பில்லு கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்க பில்லு கொடுத்தே ஆகணும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணாங்களோ அவங்க காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ மத்திய அரசு முறையாக அந்த வேலையை தங்கத்தின் விஷயத்தில் சரி. ஆனால் வெங்காயமோ தக்காளியோ நிலமோ எந்த ஒரு விதத்துலையும் சரியாகலை. இதெல்லாம் மாநில அரசு செய்திருக்கணும். இது எதையுமே செய்யாமல் அண்ணாமலை வாசஸ் உதயநிதி வாசஸ் விஜய்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான். இல்லை, ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை வந்து இந்த விஷயமெல்லாம் மாறிடுமா? 2 காரணத்துக்காக மாறும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 2014க்கு முன்னாடி இந்தியாவுடைய டாக்ஸஸ் எவ்வளோ வந்ததுன்னு பாருங்கள். முதல்ல உங்களுக்கு நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொருளினுடைய வரி 1% இருந்ததுன்னா இப்போ அது 1.25% ஆயிடலை. ஒரு பொருள், எந்த பொருள் வேணால் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் விற்கப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 1% இருந்து ஜிஎஸ்டி வந்ததுனால 1.25% ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னையை விட அன்றைக்கி வந்து டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அன்றைக்கி 800 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க அல்லது 600 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இதனுடைய டேக்ஸ் கம்மி, இதனுடைய டேக்ஸ் அதிகம்ங்கிறது வந்து பண விஷயத்தில். ஆனால் சதவிகிதமாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் ஆகிருக்கணும். 2014 வரைக்கும் இந்தியா கலெக்ட் பண்ண டேக்ஸ் என்னன்னு பாருங்கள். வேட் எவ்வளோ, சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ, எப்படின்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகமாக இப்போ வந்துட்டுருக்கு. நாம் ஏன் இந்திய உலகத்தில் வந்து 3வது பொருளாதாரத்தை நோக்கி போகிறோம், 5வது பொருளாதாரமாக இருக்கோம்னா இந்த டேக்ஸ் கலெக்ஷன் நேர்மையாக நடக்குது. முன்னாடி அப்படி நடக்கலை. இப்போ நேர்மையாக நடக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று மோடி, அவர் தப்பு பண்ண மாட்டார். இன்னொரு காரணம் இருக்குது, இவங்களுக்குள்ளேயே பைண்டு பண்ணிட்டாங்க. இப்போ நானும் நீங்களும் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா நம்ம கையில் ஒரு பில்லு கொடுப்பாங்க. ஆகா, இந்த கம்பெனி நேரு கண்ட இந்தியாவை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டு வெளில வருவோம். அந்த பில்லையே டாக்ஸ்காரன்ட்ட காட்டுறதில்ல, வேறு பில் தான் காட்டப்படும். ஸோ அப்போ வந்து அதில் வந்து 100 இட்லி விற்றானா 20 இட்லிக்கு தான் கணக்கு வரும். அப்போ அதனுடைய டேக்ஸ் என்ன வரும்? கம்மியாக வரும். இன்றைக்கி அப்படி நீங்கள் பண்ண முடியாது. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அரிசி சப்ளை பண்ணவன் கோதுமை சப்ளை பண்ணவன் மாட்டிப்பான். ஸோ இந்த அளவுக்கு நேர்மையாக அந்த ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு திருப்பி நல்லது பண்ண முடியுது. நம்பர் 1, விலைவாசியை குறைப்பதுங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான், அடிப்படையில் ஒரு லாங் டேர்ம் பிளான். இப்போ சாராயம் விற்கிறாங்களா, இவங்க டிஆர் பாலுவோடைய சரக்கு ரொம்ப மட்டமாக இருந்தாலும் நாட்டில் விற்குதா, சசிகலாமாவுடைய சரக்கு கேவலமாக இருந்தாலும் நாட்டில் விற்குதா? இதுக்கு பதிலாக கள்ளுக்கடையை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுடைய ரேட்டு கம்மியாகும். காம்படிஷனே இல்லைன்னா இப்போ நீங்கள் தான் சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டோம், ஏன்னா உங்களுக்கு நடிப்பு திறமை இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் நடிக்கிறதுக்கே வரலன்னா நீங்கள் தான் சிறந்த நடிகையாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் லெஸ்னஸ் வரக்கூடாது. அதை தான் அண்ணாமலை சொல்கிறார், நான் கள்ளுக்கடையை திறப்பேன். ஸோ இப்படித்தான் ஒரு எக்கனாமியோட அனுமதி கொடுக்க மாட்டாங்களே சார்? யார் கொடுக்க மாட்டாங்க? கள்ளுக்கடைங்கிறது நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருந்தோம். கேரளாவில் கள்ளுக்கடை இல்லையா? எதை வச்சு பண்ணுறாங்க? தென்னங்கல், பனங்கல்லுங்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு போதை தானே. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? இந்த மாதிரி 72 பேர் செத்து போவாங்க, எப்படி மாநில அரசு பணம் கொடுக்குதுன்னு தானே முதல்வர் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டார். 10 லட்ச ரூபாய் குடிகார குடும்பத்துக்கு. நீங்கள் வேர்வை சிந்தி உழைச்சாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. நான் நாளைக்கு இதே ரோட்டில் நாளைக்கு நான் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தேன்னா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா அரசுக்கிட்டேருந்து, திமுக கிட்டேருந்து ஒரு 10 லட்ச ரூபா, எடப்பாடி ஐயா ஒரு 6 லட்ச ரூபா, அண்ணாமலை ஐயா 1 லட்சம், 27 லட்ச ரூபா குடிகார குடும்பத்துக்கு கொடுக்குற கேவலமான ஒரு நாடு. இது மாதிரி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் உலகத்திலே கிடையாது. அவர் கம்பேரே பண்ணக்கூடாது. ஸோ விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு, நல்ல விஷயம், அவர் வரணும். அவர் வருவதால் என்ன நடக்கும்னா, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய 40+ பெண்கள், 40+ வயது உள்ள பெண்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ ஆதரவு வாக்குகளை அவர் பிரிப்பார். எதிர் வாக்குகள் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் வரும். எதிர் வாக்குகள் விஜய்க்கு போகாது. ஆதரவு ஓட்டு யாருக்கு போகும்? ஆதரவு ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போகும். பெண்களுடைய ஓட்டும் 25 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய, அப்பா காசில் ஊரை சுற்றிக்கிட்டு வண்டியெல்லாம் திருப்பிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வர்றதுக்கு 26 வயசு ஆகணும். அது வரைக்கும் அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. முதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்கேலிங் தெரியும். ஒரு குடும்பம் 2 பேர் வருஷத்துக்கு 30,000 கோடி சம்பாதிக்கிறாருன்னு அவங்களுடைய நிதியமைச்சர் சொன்னார்.
இவர் வந்து அரசியலுக்கு வராரு, தடுக்கிறாங்க. 6 படமாக அவரை ஓட விடலை. என்கிட்ட விற்கலைன்னா உன் படமே வெளில வராதுன்னு மிரட்டுறாங்க. கமலஹாசன் மிகப்பெரிய நடிகர் இந்தியன் 2ல் உதயநிதிக்கு நன்றி சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படங்களில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி சொல்லி பார்த்துருக்கோமா? நம்ம ராமசாமி நாடாருக்கு நன்றி, நம்ம குப்புசாமி முதலியாருக்கு நன்றி, எங்கேயாவது அவர் பேசியிருக்காரா? இந்த படம் வெளிவந்ததே பெரிய பாக்கியங்கிறார். யார்? மிகப்பெரிய நடிகர் கமலஹாசன். அந்த அளவுக்கு இவங்க கட்டுப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யார் வேணும், உதயநிதியா, விஜயா அல்லது அண்ணாமலையாங்கிற கேள்வி வந்தெடுத்து அதில் இதுக்கு நடுவில் வந்து எடப்பாடி அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக வந்து பேச்சுக்கள் பேசிட்டு இருக்காரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதே அவர் சொன்னதை பற்றி நேற்றுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியாது. திண்டுக்கல் சீனிவாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா, ஜெயலலிதா இட்லி சாப்பிட்றாங்க, உப்புமா சாப்பிட்றாங்கன்னு டெய்லி தகவல் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த மகானுபாவர். அவர் நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு? கூட்டணிக்கு எங்கிட்ட வர்றாங்க, 50 சீட்டு கேட்குறாங்க, 100 சீட்டு கேட்குறாங்க, 50 கோடி கேட்குறாங்க, இவரே சொல்கிறாரு. இதையெல்லாம் வெளில சொல்லாதேன்னு எடப்பாடி எனக்கு சொன்னாருங்கிறாரு. இதுக்கு மேலே எப்படி இருக்குது? நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சத்தமாக சொல்கிறேன், யாரும் கேட்டுக்காமல் பார்த்துக்கோங்கிற மாதிரி இருக்குது. ரகசியத்தை சாதாரணமாக சொல்லணும், சத்தமாக சொல்லக்கூடாது, பொது வெளியில் பேச. இவங்க என்னத்தை கூட்டணி அமைச்சு என்னத்தை கேட்ட போகிறாங்க? எதுவுமே மாட்டோம். இதுக்கப்புறம் ஏடிஎம்கே எதை நோக்கி போகும்? ஏடிஎம்கே, காங்கிரஸ், விஜயோடைய கட்சி, திருமா கட்சி, இந்த 4ம் ஒரு கூட்டணி அமைத்தால் அது கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லது. கண்டிப்பாக. இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கோஷம் போய்கிட்டு இருக்கு. தாராவி மக்களோட ஓட்டெல்லாம் யாருக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தாராவிங்கிறது வந்து நம்ம இந்த தமிழ் சினிமா அந்த நாயகன் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா பேசி விட்டு அந்த மாதிரி ஏதோ பண்ணி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தாராவிங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலே நிறையா வளர்ந்துட்ட ஒரு இடம். இன்றைக்கும் அது வந்து சந்து சந்தாக நிறையா வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் நல்லா வளர்ந்துட்ட இடம்ங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மகாயுத்தின்னு சொல்லப்படுற பிஜேபியோடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும், இந்த மாசி லடுக்கி பெஹனி அந்த 2100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 1500 கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஊடகங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் இணைந்து பணியாற்றுகிறதுன்னு, ஏன்னா முன்னாடி இன்னும் முறிந்து பணியாற்றுன மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து உண்மையிலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த குழப்பமும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஹரியானா வெற்றி வந்து மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தாக்கத்தை பிஜேபியின் சார்பாக கொடுத்துருக்கு. ஹரியானா தோல்வி ஆயிருந்தால் வேறு விதமாக கொடுத்துருக்கோம், உத்வேகம் கொடுத்துருக்கோம். இப்போ ஹரியானா ஜெயிச்சதுனால காங்கிரஸை சார்ந்தவர்களுக்கு இப்படி தான் சொன்னாங்க, புஷ்ஷுன்னு போயிடுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் வீக்னஸ் எங்கன்னு சொன்னால், இந்த சோயாபீன் காட்டன் சம்மந்தப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு விஷயம்னு சொல்லி பூதாகரப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மரத்வாடாவுடைய ஓட்டுங்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு இஷ்யூவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் அது மீறுறதுக்கு அதுக்கு எங்கே பண்ணுதுன்னா, ஹிந்து கன்சாலிடேஷன் அங்கே ஒழுங்காக நடக்குது. இங்கே தமிழ்நாடு மாதிரி ஒரு 35% நாம் ஏதோ வீட்டில் வாழ்ந்தால் போகிறோம், பொண்ணு கல்யாணம் பண்ணால் போகிறோம், சீமந்தம் வளகாப்புன்னு ஒரு வெட்டி வாழ்க்கை வாழற ஒரு 35% இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான நிலைமை இப்போ மகாராஷ்டிராவில் இல்லை. அங்கே வந்து ஏற்கனவே சிவசேனா இருந்ததுனால அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் அங்கே கொஞ்சம் ஈஸியாகி போச்சு. அதை விட ரொம்ப முக்கியம், சிண்டேக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அதில் இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய சிச்சுவேஷனாக எடுத்துக்கிறாங்க. த்ரெட்ஸு ரொம்ப பௌதாகரமான ஒரு விஷயம்னு பேசுகிறதா இருந்ததுன்னா, ஃபேக் நெரேட்டிவ் ஆஃப் சப் ரீஜனலைசேஷன், அதாவது எஸ்எஸ்யூபிடி, அதாவது உத்தவ் தாக்கரே கொடுக்குற குஜராத்திலேருந்து வந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க. அதனுடைய நீட்சி இப்பயும் இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா, அர்பன் டர்ன் அவுட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கும். 110க்கு மேலே அதனுடைய சீட் உறுதியாக இருக்கும். எந்த மாற்று கருத்தும் இருக்கு. கண்டிப்பாக சார், வாழ்த்துக்கள். அங்கே பிஜேபி வந்தால் சந்தோஷம் தான். வாழ்த்துக்கள். நாடு நல்லா இருந்தால் சந்தோஷம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து மணிப்பூரில் தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்குது, அடுத்து பூதாகரமாக ஒரு விஷயம் நடக்குது, அப்புறம் கொஞ்சம் அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பூதாகரமாக ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கான ஒரு முடிவு வர மாட்டேங்குது, அந்த மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது, தொடர்ந்து துன்புறுத்தப்படுறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான அதிகாரம் யாருமே, ஸ்ட்ராங்கான முடிவு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம், அங்கே என்ன தான் நடக்குது? மணிப்பூரில் உண்மையிலே நடந்துட்டு இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் சொல்லப்படுற அந்த மெய்த்தி குக்கி இனவாதம்ங்கிறது கண்டிப்பாக அங்கே எதுவுமே கிடையாது. மெய்த்திகள் இருக்கிறது
10% நிலப்பகுதியில் நிலத்தில், குக்கிகள் இருப்பது மலைப்பகுதியில். இந்த போராட்டத்தை இப்படி திசை திருப்புறது யாருன்னு சொன்னால், அங்கே ஒரு மிகப்பெரிய போதை வியாபாரம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல, அந்த மணிப்பூரை சார்ந்த இடத்துல. ஏன்னா மயன்மார்லேருந்தும் இந்த ரோஹிணியாஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2011 சென்சஸ் படி மைத்தி மக்கள் இத்தனை பேர், குக்கி மக்கள் இத்தனை பேர், இவங்க தான் பூர்வக்குடி. அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் பூர்வக்குடி இல்லைன்னு ஒரு முடிவை எடுத்துட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை மணிப்பூரி சார் அது எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக அந்த மக்களை தானே சார் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அப்படி காட்டப்படுகிறது, உங்களுக்கு அப்படி காட்டப்படுகிறது. இப்போ உடனே இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரங்கநாதன் தெருவில் மதக்கலவரம், எல்லோரும் சிதறி ஓடினார்கள். கேமரா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா 2 ஆள் சண்டை போட்டிருப்பான், ஒருத்தன் தொப்பி போட்டிருந்துருப்பான், இன்னொருத்தன் வேறு எதாவது பண்ணிப்பான். அது வந்து ஒரு கவரேஜ் மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. பெரிய ஒரு விஷயம், கோர விபத்து, 2 பேர் இறந்து விட்டார்கள் அப்படிலாம் காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் மணிப்பூரை காட்டுறாங்க. 30 வருடமாக மணிப்பூரில் போதை வியாபாரத்தை தடுக்கின்ற வேலையை இந்தியா செய்து கொண்டு தான் வருகிறது. ஆனால் காங்கிரஸ் என்றைக்குமே இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டது இல்லைங்கிறதுனால கடந்த 11 வருஷமாக அதை தீவிரமடைஞ்ச உடனே அந்த போதை வியாபாரிகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க. திசை திருப்புறதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே கலவரம் நடந்தது உண்மை தான், அங்கே 4 பேர் இறந்தது உண்மை தான், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இதைவிட மோதமான ஒரு விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது இந்த போதை வியாபாரத்தை தாண்டிய ஒரு விஷயம். ஸோ மணிப்பூரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சிக்கிம்லேயோ, மேகாலயாலேயோ, அஸ்ஸாம்லேயோ, திருப்பூர்லேயோ, மிசோரத்துலேயோ, திரிபுராலேயோ எங்கேயுமே வராத விஷயம் மணிப்பூரில் மட்டும் ஏன் வருது? இதெல்லாம் மேற்கு வடகிழக்கு மாநிலங்கள் தானே. அங்கே சாலைகள் போடப்படுகிறது, அங்கே வந்து கடந்த 10 வருஷமாக நிறைய முன்னேற்றங்களை நோக்கி போகிறாங்க. இது எல்லாமே ஜாலியாக சாராய வியாபாரம், இந்த போதை வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு பிரச்சனையாகுது. போதைனா சாதாரண போதை இல்லை, இவங்க பேசுகிற இந்த கஞ்சா, கொக்கைன், அபீன் இந்த மாதிரியான விஷயம் இல்லை. மிக மோசமான ஒரு நேச்சுரல் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அங்கே பயிரிடப்பட்டு அதன் மூலமாக யூரோப்பியன் யூனியனுக்கு போகுதுங்கிறது தான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு எந்த பத்திரிகையையும் படித்து மணிப்பூரை பற்றி தெரிந்து கொள்ளாதீர்கள். 17,000 குடும்பம் அங்கே இருந்தது 2011. தமிழ் குடும்பம் அங்கே இருந்தது. இப்போ 7,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ காட்சி ஊடகங்களில் இருக்கக்கூடியவங்களோ, பத்திரிகை ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களோ தயவு செஞ்சு இந்த 10,000 பேரை போய் பாருங்கள், அவங்கள கேளுங்க. ஏப்பா நீ தானே ரொம்ப நாளாக மணிப்பூரில் இருந்துக்கிட்டு இருந்த, அங்கே மைத்திக்கும் குக்கிக்கும் எங்கேயா சண்டை வந்ததா? குக்கிக்கும் நாகாவுக்கும் தானே சண்டை வந்துட்டு இருந்தது, இவங்க ஏதோ கதை விடுறாங்களேன்னு அவங்கள கேளுங்க. அப்போ உங்களுக்கு என்ன உண்மைங்கிறது தெரியும். இந்த பெண்கள் போராட்டம் நடந்த போதோ, 400க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்த போதோ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குக்கிக்கு அதில் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லைன்னு அவங்க பேர் அடிபடுது சார். உங்களுக்கு இனவாதமாக ஒன்றத்தை மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஈவே ராமசாமி ஐயா சொல்லி கொடுத்தது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பிராமணனை வந்து எதிரியாக காட்டிடுது, அவனை வந்து பூணலை கட் பண்ணி வெற்றியாக காட்டு, அவனுடைய குடுமையை கட் பண்ணி தன்னுடைய வெற்றியாக காட்டுன்ற ஒரு கேவலங்கள்லாம் ஆரம்பித்து வச்சார் இல்லையா. அந்த மாதிரி இவங்க எப்போதுமே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது ஒரு இனத்தை வந்து உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு சார்பாக வரமாட்டாங்களோ அவங்கள எதிரியாக காட்டிடுறது. இந்த குக்கி, இந்த சைனா அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி 2 பேர், குக்கி ஒரு 10 பேர், சைனா அனுப்புகிறாள் ஒரு 20 பேர், இவங்க சேர்ந்து இந்த 32 பேரை சேர்ந்து இப்போ பூர்வக்குடி ஆகிடுவாங்க. உங்களுக்கு இவங்க தான் பிரச்சனையை கொடுப்பாங்க. ஸோ ஆனால் மோடி வந்து அப்படி பண்ணலை. பூர்வக்குடிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கும் அந்தமானில் ஒரு இடம் இந்தியாவை சாராமல் வாழ்ந்து கொண்டிருக்கு. அது அப்படியே இந்தியா அனுமதிக்கிறது. காரணம் என்னென்னா அது பூர்வக்குடி, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு தான் உண்டு. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாமல் மணிப்பூரில் ஏதோ பெரிய கலவரம் நடக்குதுன்னு பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் அதிக விபத்துக்கள் நடக்கிறது, இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கிற கேவலமான ஒரு இடம் தமிழ்நாடு. அந்த 17,000 18,000 பேருக்கு மேலே இங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்கணுமே ஒழிய அனிதா நீட்டு அப்படின்னு பேசுகிறதாக இருந்ததுன்னா அந்த அரசியல் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.